ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எவ்வளோ இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் சம்மந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம். அதாவது CS3451 ஓஎஸ் பேப்பர். சரியா, இந்த ஓஎஸ் பேப்பர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பேப்பர். சரியா, ஏன்னா அடுத்த எக்ஸாம் வந்து நமக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஓஎஸ் தான் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான பேப்பர். இதுக்குரிய நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கொஸ்டின் மட்டும் இல்லாமல் ஆன்சர்ஸும் என்ன பண்ணோன்னா உங்களுக்காக ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்கோம். சரியா, இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, எப்போயுமே நம்ம வந்து 2 மார்க்ஸுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஆன்சர்ஸ் வந்து கொடுப்போம். ஆனால் இந்த பிடிஎஃப் ஃபைலில் உங்களுக்கு வந்து அதாவது 13 மார்க்கும் சரி, அதே மாதிரி 15 மார்க்கும் சரி, உங்களுக்காக டைரெக்டாக ஆன்சர்ஸ் வந்து இருக்குது. சரியா, அதனால் ரொம்ப ஈஸியான இங்கிலீஷில் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லுறதுனா இதில் கொடுத்துருக்காங்க. சரியா, அதனால் அதாவது யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது. சரியா, என்னடா 220 பேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிடாதீங்க. 220 பேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஆன்சர் இருக்குது. சரியா, 13 மார்க் கொஸ்டினாக இருக்கட்டும், இல்லை வந்து 16 மார்க் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுக்காம இந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்சர்ஸும் சேர்த்துருக்கனால தான் உங்களுக்கு 220 பேஜ் இருக்குது. சரியா, அதனால் இன்னமும் அதாவது இனிமேல் தான் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து இந்த பேப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதாவது சாட்டர்டே இந்த பேப்பர் வந்து நமக்கு நடக்க போகுது. சரியா, இடையில வந்து நமக்கு ஒரே ஒரு நாள் தான் லீவ் இருக்குது. அப்போ இந்த ஒரு நாள் லீவை நல்லபடியாக நம்ம யூஸ் பண்ணி என்னாச்சு பார்த்தா ப்ரிப்பேர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். சரியா, இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்னாச்சு பார்த்தா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் நல்லபடியாக கோத்ரூ பண்ணிங்க அப்படின்னாவே அடுத்த எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக எழுதலாம். சரியா, அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்கிறத மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. ஓஎஸை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிடிஎஃப் ஃபைல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.